இப்போ நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. சவுகார் ஜானகி அம்மா காலத்துல இருந்து இருக்கிற எவ்வளவோ பெண் ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வழி வழியா தலைமுறை தலைமுறையா தாண்டி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய புதிரா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஆண் நடிகர்கள் கூட இணைஞ்சு பயணப்படுறது தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால இயல்பா பேசி பழகுறதுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான புரிதல் இருந்தா மட்டும் தான், ஒரு ஆண் நடிகர் கூட ஒரு பெண் நடிகை வந்து இயல்பா சிரிச்சு சங்கோஜம் இல்லாம பேசவே முடியும். ஆண் நடிகர்களோட இது மட்டுமே கிடையாது. ஆண் சம்மந்தப்பட்ட எல்லா அவங்க வந்து டீம்ல என்ன வேலையில வேணா இருக்கலாம். புரொடக்ஷன் மேனேஜரா இருக்கலாம், லைட் பாயா இருக்கலாம், மேக்கப் மேனா இருக்கலாம். அவங்க கேரக்டர் எப்படின்னு ஒரு நடிகையால ஒரு ஆர்டிஸ்டால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆஸ் இட் இஸ் அவர் ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல ஒரு பொண்ணு வந்து புதுசா இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வந்த உடனே உடம்புங்கிறது எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் அது. அதுதான் வச்சுதான் இப்ப இன்னைக்கு உலகமே வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. ஆஸ் இட் இஸ் ஒரு கண்ணு, நகம், காது, மூக்கு அப்படின்னு கவிதை எழுதுறதுல ஆரம்பிச்சு எல்லாமே அந்த பொண்ணோட உடம்பு சம்பந்தப்பட்டது தானே உலகத்தையே ஒரு பாதி இயங்க வச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நல்லா படிச்சு நல்ல தெளிவா இருக்கிற பெண்கள் எந்த நம்பிக்கையில போய் இன்ஸ்டாலையும் இந்த மாதிரியான விஷயத்திலையும் ஈடுபட்டு உடனே ஆண்களை நம்பி இந்த மாதிரியான உடம்பு காமிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கிறது எனக்கு புரியவே இல்லை.